ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம அமாவாசைக்கு தை அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நான் வந்து டைம் இல்லை எனக்கு வீடியோ போடுறதுக்கு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி தை அமாவாசைனாலே வந்து வடை பாயசம் எல்லாமே செஞ்சு தான் பூஜை பண்ணுவாங்க. நானும் அதுக்காக வந்துட்டு ஜவ்வரிசிலாம் வாங்கிட்டு வந்து பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். பாயசம் ஒரு சைடு வந்துட்டு, இன்னொரு சைடு சாதம் ஒல வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா பச்சரிசி சாதம் வச்சுருந்தேன். ஏன்னா தை அமாவாசை, தை கிருத்திகை. தை அப்படின்னாலே வந்து பச்சரிசி சாதம் கண்டிப்பாக இருக்கணும். வெண்பொங்கல், பச்சரிசி சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கண்டிப்பாக பூசணிக்காய் இருக்கணும். எல்லாமே செய்ய முடிஞ்சால் வடை, பாயசம், சாப்பாடு, சாம்பார் எல்லாமே செய்யலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சரிசி சாதமும் பூசணிக்காய் மட்டும் செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். தேங்காய் உடைச்சி, வெத்தலை பாக்கு, பழம்லாம் வச்சு சாமிக்கு பூ வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பச்சரிசி சாதம் ஒரு 3 இலை போட்டு நம்ம செய்யலாம். கிராமத்தில் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி இலையில தான் நாங்கள் சாமிக்கு வந்து படையல் போடுவோம். இங்கே வந்து பூசணி இலை கிடைக்காததுனால வாழை இலையிலேயே நம்ம படையல் போடுறோம். இப்போ கூட அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூசணி இலை தான் படையல் போடுவாங்க. நான் எப்போயாச்சும் போயிட்டு வந்தேன்னா கூட கிள்ளிட்டு வந்துடலாம் பூசணி இலை. நம்ம வந்து இங்கே லாங்கில் இருக்கிறதுனால அங்கேருந்து கிள்ளி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே வாடி போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு பாயசம் செஞ்சேன். என் பசங்கள்லாம் கலாய்ச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு ஜவ்வரிசி பாயசம் தான் தெரியுமா, உனக்கு சேமியா பாயசம் தான் தெரியுமா, வேறு எதுவும் தெரியாதான்னு சொல்லி பசங்க கலாய்ச்சாங்க. இதுக்கும் கூட சேர்ந்து அவரும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டாரு. இதை விட்டால் உனக்கு என்ன வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு. அடுத்து கிருத்திகைக்கு மாற்றி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறு பாயசம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மாங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. சாம்பார் சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், அமாவாசைனாலே வந்து வாழைக்காய் பொரியல் கண்டிப்பாக வச்சுருவோம். இப்போ தை அமாவாசை அப்படிங்கிறதுனால கூடவே பூசணிக்காவும் செஞ்சுருந்தேன். அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. பாதி வந்து பொங்கல் அன்றைக்கி செஞ்சேன், மீதி பாதி வந்துட்டு அமாவாசை அன்றைக்கி செஞ்சுட்டேன். அடுத்து கிருத்திகை வருது பார்த்திங்களா, தை கிருத்திகை வரும்போது அதுக்கும் வந்து பச்சரிசி சாதம், பூசணிக்காய் செய்யணும். சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம் எல்லாமே செஞ்சு தான் பூஜை பண்ணணும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குதோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் வந்து எங்கள் வீட்டு பழக்கத்தை தான் நானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து தைப்பூசம் வேறு வருது. என்ன செய்கிறது, எது செய்கிறது ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் சமாளிக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கேன். அதிகம் கஷ்டத்தை வந்து தலையில் அப்படியே தூக்கி தலைக்கு பாரமாக சுமந்துட்டுருக்கேன். நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இந்த வருஷமே வந்துட்டு பிறந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப செலவு ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கும் வந்து என் முருகர் தான் வந்து எனக்கு வழிகாட்டணும். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்றைக்கும் அவர் எனக்கு கூட துணையாக இருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாலே அது காரணம் என்னோடய பகவான், என்னோடய கந்த கடவுள் தான். இனிமேலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோக்கான உங்களோட கருத்து என்னன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் தான் வந்து வடை சுட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் நான் அவங்கள வீடியோவில் காமிச்சதில்லை. இன்றைக்கி தான் வந்து நான் அவங்கள வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இவங்க தான் என்னோடய மாமியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.